இன்றைக்கி சக்தி சேனா இந்து மக்கள் இயக்கம் சார்பாக இந்துக்களின் உரிமை மீட்பு முழக்கம் நடந்தது. நாங்கள் உரிமை மீட்பு முழக்கம் எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா, உள்ளூருக்குள்ளே இருக்க கோயில், குடிபாட்டுக்காரர்கள் குலதெய்வ கோயில், இந்த கோயிலெல்லாம் வந்து அறநிலைத்துறை எடுத்துக்கிறீங்க. நாங்கள் ஒன்றே தான் கேட்குறோம், எங்கள் குலதெய்வ கோயிலை அறநிலைத்துறை எடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? அதே மாதிரி உங்களுக்கு தைரியம் இருந்தால் சர்ச்சையும் மசூதியும் போய் நீங்கள் அறநிலைத்துறை கண்ட்ரோலில் எடுங்க. அப்படி எடுக்கிறீங்களா எடுத்துக்கங்க. அப்படி இல்லையா ஒட்டுமொத்தமாக எங்கள் இந்து கோயில் எங்கள் இந்துக்களுக்கே கொடுங்க. அதே மாதிரி ஆக்கிரமிப்புலாம் நிறைய கோயில்கள் இருக்குது. அதையெல்லாம் வந்து உடனடியாக இந்த கவர்மெண்ட் வந்து மீட்கணும். ஏன்னா இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இதே மாதிரி எங்கள் குலதெய்வ கோயில்களை அதே மாதிரி கிராமப்புறத்தில் இருக்க கோயில்களை எங்களுக்கு திருப்பி கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் ஏற்கனவே மனு அனுப்பிச்சிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ வர எல்லாருமே வந்து இந்துக்களை வந்து ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இனி அதை சக்தி சேனா எந்த வகையில் விடாது. நேற்று ஒருத்தர் பேசியிருக்கார், திருமூரன் காந்தின்னு ஒருத்தர். கோயிலுக்குள்ளே போனால் அர்ச்சகர் அரையோரை ஆடையோடு இருக்காங்களாமா. அவருக்கு என்ன கசக்குதா? எத்தனை வருஷமாக கோயில் எப்படி போயிட்டு இருந்தாங்க? இப்படி தானே அர்ச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து இந்துக்களை பற்றி பேசினா ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படிங்கிறக்காகவே பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த சதான ஒழிப்பு பண்ணுவோம், அதை பண்ணுவோம், இதை நிறைய பேர் ஆடித்துருக்காங்க. ஆனால் இது அதுக்கு விடவே மாட்டோம். சக்தி சேனா இப்போ களத்தில் இறங்கி இருக்கிறோம். இனி யார் இந்துக்களை பற்றி பேசினாலும் அவங்களுக்கு உண்டான பதிலடி நல்ல முறையில் கொடுப்போம். அவ்வளோ. நன்றி.